வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் கட்டடத்துக்கு மேலே நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம். அங்கே இருக்கிற ஒரு பொருளை கீழே தூக்கி போட்டதுக்காக வேகமாக வந்தவர் பொருளை தூக்கி போட்டு அதே வேகத்தில் இவரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஏதோ முதல் மாடிங்கிறதுனால பெருசாக ஏதோ ஆகாமல் உடனே எந்திரிச்சிட்டாரு. பக்கத்தில் நின்றவர் வேகமாக ஓடி போய் பார்க்குறாரு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் ஒரு பெரிய மணல் மேடு இருக்கிறத பார்க்குறோம். இந்த ரோடு ரொம்பவே பரபரப்பான ரோடு தான். நிறைய கார் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த மணல் மேடு மொத்தமாக சரிஞ்சு மண் சரிவு ரொம்ப வேகமாகவே வந்துடுச்சு. பக்கத்தில் இருக்கிற யாரும் இதை எதிர்பார்க்கல, வேகமாக ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் விட்டா மண்ணோட சேர்த்து நம்மளை மூடிடும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தண்ணி வேகமா பெருக்கெடுத்து வீட்டுக்குள்ள வரதை தான் பாக்குறோம். அங்க இருக்கிற கேட் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. கேட்டு மொத்தமாவே உடஞ்சிடுச்சு பாருங்க. ஏதோ கடல்ல அலை அடிக்கிற அளவுக்கு ரொம்ப வேகமா தண்ணியும் அலை மாதிரி அடிக்குது. அதோட விடல வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் சேர்த்து இழுத்து கொண்டு போகவே ஆரம்பிச்சிருக்கு. அதோட மதிலும் உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு. கேட்டு மூடினாலோ கதவு மூடினாலோ எப்படி இருந்தாலும் இந்த தண்ணியை மட்டும் அமைதிப்படுத்தி நிறுத்தவே முடியாது போல. வெள்ளம் பெருக்கெடுத்துச்சுன்னா அவ்வளவுதான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா காத்தடிக்கிறத தான் பாக்குறோம். இங்க பைக்ல போயிட்டு இருந்தவர் இதுக்கு மேல நம்மளால போக முடியாதுன்னு பைக்கை நிறுத்திட்டாரு. நடு ரோட்ல நின்னா நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போகணும்னு கண்டிப்பா தெரிஞ்சதுனால ஒரு ஓரமா இடம் தேடி ஒதுங்கி இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஒருத்தர் நிக்கிறத தான் பாக்குறோம். வேகமா வந்த பஸ் அந்த பஸ் ஸ்டாப்பையே தள்ளி கீழே விட்டு இருக்கு பாருங்க. சின்னதா ஏதோ தட்டுன மாதிரி தெரிஞ்சது. பஸ் ஸ்டாப் மொத்தமாவே உடஞ்சி கீழே விழுந்துட்டு உள்ள நின்னவர் பஸ் வந்ததே போதும் அப்படின்னு பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டாரு. பார்த்து தான் நிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இங்க உள்ள வரதுக்காக கதவை தான் தேடிட்டு இருக்கிறாரு. இந்த கண்ணாடி கதவுகள் இருக்கிற கடையில கதவை தேடுறதே ஒரு பெரிய வேலை தான். அதோட தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ கடை நல்லா திறந்திருந்த மாதிரியே தெரியும். அப்படித்தான் இவரு வேகமா வந்து முட்டிக்கிட்டாரு. அடுத்தது இந்த வீடியோல ஒரு பெரிய கண்ணாடி. இந்த கண்ணாடியை எப்படியாவது பத்திரமா உள்ள கொண்டு போய் ஆகணும். இதுக்காக எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. நிறைய ஆட்கள் சேர்ந்து தூக்குனது தான் பெரிய தப்பா இருந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப பொறுப்போடு மெதுவா கொண்டு போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரே செகண்ட்ல மொத்தமும் சல்லியா நொறுங்கி போச்சு பாருங்க. இதே ஒரு 4 பேர் சேர்ந்து கொண்டு போயிருந்தா கூட பத்திரமா கொண்டு போயிருப்பாங்க போல. இவ்வளவு மெனக்கட்டு கடைசியில வேலை முடியாம அதோட நின்னுடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெட்ரோல் பங்குக்கு கொஞ்சம் தூரமா இருந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கேஷுவலா சிகரெட்டை பத்த வச்சிருக்கிறாரு. ஆனா அது இந்த அளவுக்கு பெரிய வேலையை காட்டும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. நல்ல வேலையை யாருக்கும் எதுவும் ஆகலை. எல்லாரும் வேகமா ஓடி போயிட்டாங்க. அங்க பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் உடனே அதை ஆஃப் பண்ணிட்டாரு. ரொம்ப உஷாரா இருந்ததுனால இதோட முடிஞ்சுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கேட்டு பக்கத்துல ஒரு பைக் நிக்கிறத பாக்குறோம். திடீர்னு அந்த பைக் அந்த இடத்துல காணாம போயிடுச்சு பாருங்க. ஒரு பெரிய சத்தத்தோட மொத்தமாவே உடஞ்சு போயிடுச்சு. வீட்டுல இருந்தவங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் பக்கத்துல போகாம அமைதியா இருந்திருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல நிறைய பேர் கூட்டு போட்டு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க போயிட்டு இருந்த ட்ரக்கு சம்பந்தமே இல்லாம இந்த பக்கம் வேகமா வரும்னு யாரும் நினைச்சு பார்க்கல. ஆனாலும் நின்றுட்டு இருந்த எல்லாரும் ஒரே செகண்ட்ல உஷாராயி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல வேலையா அந்த ட்ரக்கு சுவர்ல தட்டி அதோட நின்றுடுச்சு. ரோட்ல போக சொன்னா ட்ரக்கு வர பாதையை பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல 2 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஒருத்தர். நல்லா நின்றுட்டு இருந்த பைக் திடீர்னு கிளம்பி இருக்கு. ஆளே இல்லாம எப்படி திடீர்னு இந்த பைக் கிளம்பிச்சுன்னு நம்பவே முடியலதான். இருந்தாலும் வேகமா வந்ததும் ஆள் உஷாராயி உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு ஹால்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு மேல இருக்கிற பெரிய லைட் இப்படி பொத்துன்னு விழுன்னு நினைச்சு கூட பார்க்கலதான். அந்த விளக்கு ரொம்ப கனமானது, ரொம்ப வெயிட்டா இருக்கும். பாக்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா தான் கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. ஆனா இப்படி விழும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லதான். நல்ல வேலையா அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்ல. இவரும் ஓரமா படுத்திருந்ததுனால இதோட போச்சு. எங்க இந்த வீடியோல பைக்ல வேகமா வந்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். நல்ல மழை ரோட்ல அந்த தண்ணியில அப்படியே சறுக்கி பைக் எப்படி போகுது பாருங்க. ஸ்கூட்டர் சறுக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் ஆள் அப்படியே அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பக்கமா ஒதுங்கி நின்னுட்டாரு. மழை நேரங்கள்ல பார்த்து தான் போகணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டு வாசல்ல ஒரு டாக் படுத்து நல்லா நிம்மதியா தொங்கிட்டு இருக்கு. ராத்திரி நேரத்துல பக்கத்துல ஒரு சிறுத்தை வந்திருக்கு பாருங்க. இந்த சிறுத்தையோட ஸ்பெஷலே இதுதான். பக்கத்துல வரது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மெதுவா தான் நடக்கும். குறிப்பா சத்தமே வராம நடக்கும். கடைசியில அந்த டாக் என்னவோ நல்ல வேலையா தப்பிச்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வீட்டு வாசல்ல 2 பூனைகள் நல்லா படுத்து தொங்கிட்டு இருக்கு. பக்கத்துல வரைக்கும் இந்த சிறுத்தை வந்துடுச்சு. பூனைகள் உடனே உஷாராயி 2மே ரோட்டு பக்கமா ஓடிடுச்சு. சிறுத்தை வீட்டை பார்த்து ஓடி போகுது. சிறுத்தையோட கைக்குள்ள இருந்து தப்பி போறது எவ்வளவு பரபரப்பான நொடிகள். அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். வீட்டுக்கு வெளியே அந்த பையன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு சிறுத்தை வேகமா அந்த இடத்துக்கு வந்திருக்கு. பெரிய உருவம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே இந்த பையன் உஷாராயி வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு. உள்ள இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே வரதுக்குள்ள இந்த சிறுத்தை அந்த இடத்த காலி பண்ணி போயிருக்கு. ஆனா அங்க இருக்கிற கேமராவில் இந்த சம்பவத்தை நல்லா பார்த்திருக்காங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு டாக துரத்திட்டே சிறுத்தை போறத இங்க இருக்கிற மாடு வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது பாருங்க. ரோட்ல இந்த நாய்களோட சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டதுனால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற கேமராவை செக் பண்ணும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல
நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிற மரம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த மரம் கொஞ்ச நேரத்துல மெதுவா அப்படி சரிய ஆரம்பிச்சது. ஆனா அப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கார் அந்த இடத்த கடந்து போயிருந்தது. ரொம்ப நல்ல வேலையா அந்த காருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் வெளியே சேர் போட்டு இவர் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு துணையாக 2 டாகுமே இருக்குது. ஒரே ஒரு பறவை தான் பறந்து வந்தது. வந்த வேகத்தில் அவரையே துரத்தி வந்திருக்கு. அவரும் எங்கெல்லாம ஓடி பார்க்குறாரு. ஆனால் அந்த பறவை அவரை மட்டும் விடுற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே வீட்டுக்கு வெளியே நிற்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு உடனே வீட்டுக்கு உள்ளே ஓடி போயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பட்டப்பகல் நேரத்தில் கேட்டு திறந்துட்டு அலையா விருந்தாளியா உள்ள நுழைஞ்ச ஒரு யானை எதை பார்க்குறோம். கேட்டை யாரோ திறக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. வந்து பார்த்தா ஒரு பெரிய யானை. தோட்டத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுவே போயிடுச்சு. பச்சை பசேல்னு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தேடி வந்திருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இப்படியும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். இங்க கார் கிளம்புறதுக்கு தயாராயிடுச்சு. ரோட்டு ஓரத்துல பைக் பக்கத்துல தான் இவர் நிக்கிறாரு. ஆனா கார் ரோட்டை பார்த்து போகாம நேர இவரை பார்த்து போயிருக்கு. நம்ம ஓரமா நின்னா கூட நமக்குன்னே தேடி வருவாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரே முட்டையை உடைச்சா அந்த ஒரு முட்டைக்குள்ள இருந்து 2 கரு வரதை தான் பாக்குறோம். லட்சத்துல ஒரு தடவை தான் இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். எங்க இந்த வீடியோல கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவரு ஒரு பாக்ஸ் எடுத்து காட்டுறாரு. ஆனா வந்தவர் போன் பேசிட்டே இருக்கிறாரு. ரொம்ப பிஸியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பதில் சொல்லுவாரு போல அப்படின்னு இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பாக்ஸை எடுத்து கையில வச்சு பார்த்துட்டே இருந்தவர் போன் பேசிட்டு அப்படியே மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரோட்டு பக்கமா நின்னவர் அப்படியே கிளம்பவே ஆரம்பிச்சிட்டாரு. கடைக்காரர் அதுக்கப்புறம் உடனே உஷாராகி ஆளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணு முன்னாடி நின்றுட்டு எப்படி மெதுவா இடத்த காலி பண்ணி போகிறாரு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட கிராஸ் பண்றதுக்காக ஒரு லேடி சைக்கிள்ல ரெடியா நிக்கிறாங்க. பக்கத்துல ஒருத்தர் பைக்ல வந்தவர் அப்படியே அந்த லேடி கிட்ட இருந்து எதையோ பிடிங்கிட்டு வேகமா போறதுக்கு பாக்குறாரு. ஆனா அந்த லேடி உடனே உஷாராகி சைக்கிளை வச்சு பைக்கு கீழே தள்ளிவிட்டு ஆளை விடாம அங்கிருந்தே லாக் பண்ணிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கத்தி கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க பாருங்களேன். இத்தனை நாள் சேர்ந்து பிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஆள் என்னவோ பைக் எடுத்துட்டு எப்படியாவது அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கறதுலதான் ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. அடுத்தது இங்க இந்த வீடியோ ரோட்ல நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பரபரப்பான ரோடு தான், எப்பவும் ஆள் இருக்கிற மாதிரி. இதுல ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடியை குறி வச்சு பின்னாடியே 2 பேர் வராங்க பாருங்களேன். இந்த செயினை பிடிங்கிட்டு போறது தான் நோக்கமே. மெதுவா பக்கத்துல ஓடி வந்து அப்படியே செயினை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுற இந்த ஆளை பார்த்து நல்லாவே கத்தி இருக்கிறாங்க. பட்டப்பகல் நேரத்துல எப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்க பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இவர் கையில வச்சிருக்கிற இந்த பைய ஸ்கூட்டர் மேல வைக்கிறாரு. பக்கத்துல மெதுவா நடந்து போன ஒரு ஆள் எதையோ கீழே தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடவும் இவர் அதை எடுக்கிறதுக்காக திரும்பின அந்த நேரத்துல பக்கத்துல இதுக்காகவே ரெடியா இருந்த இன்னொரு ஆளு ஸ்கூட்டர்ல இருக்கிற பைய தூக்கிட்டு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. கூடவே தான் இருப்பாங்க. நம்மளையே திசை திருப்பி எப்படி எல்லாம் வேலை பார்த்துட்டு போறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல உலகத்திலே ரொம்ப சோம்பேறியா இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம். அந்த பூனைக்கு ரொம்பவே தண்ணி தாகும். ஆனா அதை எந்திரிச்சு குடிக்கணுமேனு வருத்தப்பட்ட அந்த பூனை எப்படி தண்ணி குடிக்குது பாருங்களேன். கையை மெதுவா தண்ணியில நினைச்சு அதை எப்படியாவது குடிக்கலாமான்னு பாக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல எப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற அந்த டாக் கொஞ்ச நேரமாவது கூண்டுல போட்டு வைக்கலாம் அப்படின்னு கூண்டுல போட்டா அந்த கூண்டோடு சேர்ந்து வீடு முழுக்க நடந்துட்டே இருக்குது. எப்படிப்பட்ட ஆளா இருக்குது பாருங்க. அமைதியாகிறதெல்லாம் நடக்காத விஷயம். அடுத்தது இங்க இந்த வீடியோல குட்டி யானையோட சேட்டையை தான் பாக்குறோம். யானை குட்டி 2 வயசு வரைக்கும் அதோட சேட்டைக்கு அளவே இருக்காது. எல்லா நேரமும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதை சமாளிக்கிறதே தாய் யானைக்கு பெரிய விஷயமா இருக்குமா. இன்னைக்கு இவர்கிட்ட சேட்டைக்கு ரெடி ஆயிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலியான ஒரு டாக் தான் பாக்குறோம். கேட்டு பூட்டி வச்சிருந்தாலும் எவ்வளவு அழகா அந்த கேட்டை திறந்துட்டு வருது பாருங்களேன். கேட்டு பூட்டினா கூட வெளியே காத்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. திறந்துட்டு நம்ம பாட்டுக்கு உள்ள வந்துடலாம் போல.